அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. நேற்று வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க வந்து அந்த லேடி அவங்க வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, சார் நேற்று எனக்கு வந்து இந்த 2ஆம் தேதியிலேருந்து எனக்கு வந்து பயங்கரமான கால் வலி, அதாவது இந்த ஃபுட் கணுக்காலில் வந்து பயங்கரமான வலி. என்ன ஆச்சுன்னே தெரியலிங்க. ஏன்னா இந்த வலி சரியாகுமா சரியாகாதா, இல்லை பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, ஃப்ராக்சர் ஆச்சா, ஒன்றுமே தெரியலிங்க. இந்த வலி எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டு வந்திருந்தாங்க. சரி, இப்போ அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது அவங்க வந்து பெண்ணு, வயசு வந்து 49 வருஷம் முடிஞ்சு 8 மாதம் முன்னால் ஆகுதுங்க. இவங்களோட பிறப்பு லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா மகரம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்குங்க, மிதுனம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யார், புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு, 10ஆம் வீடான மீனத்தில் இருக்காரு. அப்போ ஜாதகர் வந்து ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்காரு தெரிஞ்சது. சரி, இவரோட கேள்வி என்னதுங்க, நடக்கும்போது வந்து எனக்கு வந்து கால் மூட்டில் வந்து பயங்கரமாக வலிக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. இந்த சமயத்தில் அந்த கேள்வி கிடையாது சரியா அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க, புனர்பூசம் 1 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு, குரு பகவான். அவர் எங்க இருக்காரு, 10லையும், கோச்சார குருக்கு வந்து 12லையும் போயிட்டு இருக்காரு. அப்ப 12னா என்னதுங்க, காரகத்துவத்துல நடக்கிறது, வாக்கிங். 10ன்றது அழுத்தம். ஸோ இவர் நடக்கும்போது கால் மூட்டில் வந்து வலி வந்து அதனால ஒரு அழுத்தம் இருக்கு. ஸோ நடக்கும்போது வலிக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்வி வந்து சரி அப்படின்னு வருது. சரி, 2ஆம் தேதி அந்த வலி வந்தது அப்படின்னாங்க. அப்போ 2ஆம் தேதி உங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வு பண்ணும்போது 2ஆம் தேதி அன்னைக்கு 11ஆம் பாவத்தை வந்து யார் ஆட்சி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்க இருந்தார் அந்த சமயத்தில், ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்தில் இருந்தார் வச்சுங்களா. விருச்சகத்துல இருந்து தன்னோட 7ஆம் பறவை எங்க பாக்குறாரு, ஏஎல்பிக்கு 12ஆம் வீடுனா ரிஷபத்தை பாக்குறாரு. 6ஆம் வீட்டுல வந்து சந்திர பகவான் கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. 6ஆம் வீட்டுல சந்திர பகவான் கூட ராகு பகவான் இருக்காரு. அப்ப நல்லா பாருங்க, 11ஆம் பாவம்ன்றது கணுக்கால், 12ஆம் பாவம் அப்படின்றது வந்து வாக்கிங், அதான் நடக்கிறது. 6ஆம் பாவம் அப்படின்றது வந்து தீரக்கூடிய பிரச்சனை. சந்திர பகவான் காரகத்துவம் என்னதுங்க, உடல் வலி. ராகு பகவானோட காரகத்துவம் என்னதுங்க, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின். அப்ப 2ஆம் தேதி 11ஆம் பாவத்தை வந்து சந்திர பகவான் ஆட்சி பண்ணாரு. அந்த சந்திர பகவான் வந்து 6ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் பாவத்தை ஆட்சி பண்ணிருக்காரு. கூட ராகு பகவான் இருக்காரு. இருவரும் தங்களோட 7ஆம் பறவை எங்க பாக்குறாங்க, ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான 12ஆம் வீட்டை பாக்குறாங்க வச்சுங்களா. அதனால இந்த ஜாதகருக்கு நடக்கும்போது அவர் அறியாமலே வந்து என்ன இருக்கு, எங்கேயோ கால் இடிச்சிருக்கு. அதனால வந்து கணுக்காலில் வந்து வலி வந்திருக்கு. கணுக்காலில் வலி இருந்தா சரியா நடக்க முடியாது இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தாங்கி தாங்கி நடக்கிறதாங்க பாடி இன்பேலன்ஸ் ஆகி உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்திர பகவான் வந்து 11ஆம் பாவத்து வந்து 7/12/2024 சாயங்காலம் 5:32 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். அதனால நம்ம இந்த ஜாதகிக்கு என்ன சொன்னோம், அம்மா ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, 7ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே கால் வலி சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம். கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொன்னோம். அதாவது என்ன சொன்னோம்னாக்கா, நீங்கள் வந்து இந்த இந்த வலிக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் அந்த மாதிரி போகணும், டேப்லெட் எடுக்கணும்னா இந்த நார்மல் சித்த வைத்தியம், இந்த கை வைத்தியம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரினாக்கா இந்த தென்னை மரக்கூடிய எண்ணெய்னு ஒன்று இருக்கும், மருந்து கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். அந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணி அந்த கால் மூட்டில் வந்து தேய்ச்சி விடுங்க, லைட்டாக ஆவி பறக்க தேய்ச்சி விடுங்க, சரியாகலாம். இல்லை இந்த நாமக்கட்டி இருக்கு இல்லைன்னா, நாமக்கட்டி போட்டால் கூட சரியாகும். அந்த வீக்கெல்லாம் வற்றி அந்த ஈரத்தை அந்த அந்த தன்மையெல்லாம் வந்து கம்மி பண்ணும். இல்லாட்டி ஐஸ் பேக் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுன்னா வலியெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஏன் இந்த சித்த வைத்திய முறையில் வந்து கை வைத்திய முறையில் பார்க்க சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் பாவத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது பகவான் என்னதுங்க, சித்த வைத்தியம், கை வைத்தியம். ஸோ நம்ம ஏஎல்பியில் வந்து உடம்பு தொந்தரவுக்கு கூட காரண காரியத்தோடு தெளிவான துல்லியமான பதில் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.